வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் பப்பாளி பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சில தீமைகளை பற்றியும் நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். என்னதான் நிறைய ஆரோக்கியமான மருத்துவன்மைகளை தரக்கூடிய பப்பாளி பழம் அது உண்மை அப்படின்னா கூட அதுலேயும் நிறைய தீமைகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வியக்கத்தக்க ஆரோக்கியமான நன்மைகளை தரக்கூடிய பழம் பப்பாளி பழம் அப்படின்னா அது உண்மை தான். ஆனால் இந்த பழம் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் அப்படின்னாலும் அதை அளவுக்கு அதிகமாக நம்ம உட்கொள்வது நமக்கு பெரும் தீமைகளை விளைவிக்கும்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இது விட்டமின் ஏ, தொடர்ந்து விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் இ மற்றும் விட்டமின் கே வரைக்கும் ஏராளமான ஊட்டச்சத்துக்களை கொண்டிருக்கு. இதனுடன் கலோரிகள், கொழுப்பு, புரதம் மற்றும் கார்போஹைட்ரேட் போன்ற ஊட்டச்சத்துக்களுமே கிடைக்கிறது. நம்ம பப்பாளி பழம் சாப்பிடும்போது நம்மளுடைய செரிமான அமைப்பு சீராக இருக்கும். அதுக்கு காரணம் பப்பாளி பழத்தில் இருக்கக்கூடிய பப்பைன் அப்படின்ற அந்த என்சைமும் நார் சத்தும் தான். இது தவிர நிறைய மருத்துவ குணங்கள் பப்பாளி பழத்தால் நமக்கு கிடைக்கும். ஏன்னா பப்பாளி பழம் நம்மளுடைய சுகர் ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணும், புற்றுநோயை நமக்கு நீக்கிடும், இதயம் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணிடும், ரத்தத்தில் பிளேட்லெட்டுகளை அதிகரிக்கிறதுக்காக பங்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த பப்பாளி இலை சாறு நமக்கு பயனுள்ளதாக மாற்றி கொடுக்கும். ஆனால் நம்ம இது எல்லாமே அளவாக தான் நம்ம எடுத்துக்கணும். அளவுக்கு அதிகமாக பப்பாளி இலை சாரோ நம்ம உட்கொள்வது நம்மளுடைய உடல்நிலையை கெடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ஆரோக்கியத்திற்கு எந்த அளவுக்கு நன்மை தருதோ அந்த அளவுக்கு தீமைகளையும் உண்டாக்கும். அந்த தீமைகள் என்னென்ன, அந்த தீமைகளில் நம்ம எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறது, அந்த தீமைகளிலிருந்து விடுபடுவதற்கு என்னென்ன மாற்று வழிகள் இருக்குது, குறிப்பாக பப்பாளி பழத்தை எந்தெந்த உணவுப் பொருட்களோட நம்ம சேர்த்து சாப்பிடக்கூடாது, அப்படி சேர்த்து சாப்பிட்றதால என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதுலேருந்து எப்படி விடுபடலாம் அப்படின்ற அனைத்து தகவல்களை பற்றியும் விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு நாளில் முதல்ல நம்ம எவ்வளவு பப்பாளி சாப்பிட வேண்டும் அப்படின்ற அந்த அளவை தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா அளவு தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம அதிகமாக சாப்பிடாமல் கண்ட்ரோலாக நம்ம இருக்க முடியும். ஒரு நாளைக்கு 100 கிராம் முதல் 120 கிராம் அந்த அளவுக்கு தான் நம்ம பப்பாளி சாப்பிடணும். ஸோ 100 கிராம் முதல் 120 கிராம் பப்பாளியை மட்டுமே சாப்பிட வேண்டும் அப்படின்றத நிபுணர்களும் மருத்துவர்களும் நமக்கு பரிந்துரைக்கிறாங்க. இதை விட நம்ம அளவுக்கு அதிகமாக பப்பாளியை சாப்பிட்ட முடியும்னா நமக்கு மருத்துவ நன்மைகள் கிடைப்பதற்கு பதிலாக தீமை தான் கிடைக்கும். இது தவிர பப்பாளி இலையினுடைய சாறு நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா தினமும் 5லிருந்து 6 ஸ்பூன்கள் மட்டுமே அந்த பப்பாளி இலை சாறு நமக்கு போதுமானது. எப்போதுமே நம்ம பப்பாளியை சாப்பிடுவதற்கு 2லிருந்து 3 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்றணும். அல்லது பார்த்தீங்கன்னா உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் 2லிருந்து 3 மணி நேரத்துக்கு அப்புறமாக தான் பப்பாளி பழத்தை சாப்பிடணும். ஸோ இந்த அளவுகளில் பப்பாளி பழம் சாப்பிடக்கூடிய இந்த நேரங்களில் மாற்றம் ஏற்படும் போது அது நமக்கு தீமைகளை விளைவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் நீங்கள் கவனத்தோடு இருக்கணும். அளவுக்கு அதிகமாக பப்பாளி சாப்பிடும் போது நம்மளுடைய உணவு குழாய் சேதப்படலாம். பப்பாளியில் லேட்டெக்ஸ் மற்றும் பாப்பைன் என்ற கலவை இருக்குது. இது கார்போஹைட்ரேட், கொழுப்பு மற்றும் புரதத்தை உடைக்கக்கூடிய வேலையை செய்யுது. ஆனால் அளவுக்கு அதிகமாக பப்பாளி பழம் நம்ம சாப்பிடும்போது அது தொண்டைக்கு சேதம் விளைவிக்கக்கூடிய அபாயத்தை அதிகரிக்கும். இது உணவு குழாயை நமக்கு சுருங்க வச்சிரும் அப்படின்றத ஆராய்ச்சி ஒன்றில் குறிப்பிட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் அளவாக பப்பாளி பழம் சாப்பிடுங்க. பப்பாளி பழத்தை அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது டைஜஷன் ப்ராசஸில் நமக்கு ப்ராப்ளம் ஏற்பட்டு வயிற்றுப்போக்கு ஏற்படலாம். பப்பாளியை அதிகமாக சாப்பிடுவது உடல் நலத்திற்கு கேடு. அதனுடைய அதிகப்படியான நுகர்வு காரணமாக வயிற்றுப்போக்கு மற்றும் செரிமான அமைப்புக்கு சேதம் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்குது. பப்பாளி பழத்தில் காணப்படக்கூடிய அதிக அளவு நார்ச்சத்து உணவை வேகமாக செரிக்க வச்சிடும், மலத்தை மென்மையாக்கிடும், மலமிளக்கியாக அது செயல்படுது. ஸோ குறிப்பாக பார்த்தோம்னா இந்த நார் சத்து அதிகமாக கிடைக்குது, நம்ம பப்பாளி பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருக்கோம் அப்படின்னா வச்சுங்களேன், அந்த அளவு அதிகரிக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மலம் இன்னும் மென்மையாகி அது உங்களுக்கு பார்த்தோம் வயிற்றுப்போக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்திடும். அதனால் கவனத்தோடு நீங்கள் இருக்கணும். சர்க்கரை நோய் மருந்தோட தவறுதலாக கூட நீங்கள் பப்பாளி சாப்பிடக்கூடாது. நீங்கள் நீரிழிவு மருந்தை சாப்பிட போகிறாங்க இருந்தீங்க அப்படின்னா பப்பாளி சாப்பிடுவது உங்களுக்கு நல்லது கிடையாது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா பப்பாளியில் சர்க்கரை நோய் எதிர்ப்பு தன்மை இருக்குது. இதனுடைய பயன்பாடு ரத்த சர்க்கரை பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய அபாயத்தை அதிகரிச்சிடும். அதனால் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். பப்பாளி பழத்தை அளவோடு சாப்பிடுங்க. ரத்தத்தை மெலிக்கக்கூடிய மருந்துகள் நீங்கள் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பப்பாளி பழத்தை நீங்கள் சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. சில மருந்துகளோட பப்பாளியை உட்கொள்வதும் நமக்கு பாதகமான சைடு எஃபெக்டை ஏற்படுத்தலாம். குறிப்பாக ரத்தத்தை மெலிக்கக்கூடிய அல்லது பிளேட்லெட் எதிர்ப்பு மருந்துகள் அதிக அளவு நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதை நம்ம எடுத்துக்கொள்வதற்கு முன்னாடி பப்பாளியை உட்கொள்வதற்கு முன்னாடி நம்மளுடைய மருத்துவரை அணுகி ஆலோசனை மேற்கொள்ளணும். ஏன்னா அதில் விட்டமின் கே சத்து இருக்குது. இது மற்ற மருந்துகளுக்கு இடையூறு விளைவிக்கலாம். அதனால் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஹை புரோட்டீன் ஃபுட்ஸ், உயர் புரத உணவுகளோட பப்பாளி பழத்தை நம்ம சேர்த்துக்கொள்ளக்கூடாது. பப்பாளியில் இருக்கக்கூடிய பப்பைன் சில புரதங்களினுடைய செரிமானத்தில் குறுக்கிடலாம். அதனால் இறைச்சி போன்ற உயர் புரத உணவுகளோட பப்பாளியை இணைத்து சாப்பிட்றதை நீங்கள் தவிர்த்துக்கோங்க. அப்படி ஒருவேளை சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அஜீரணம், கடுமையான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தும்ன்றதை மறந்துடாதீங்க. தயிரோட நீங்கள் பப்பாளி சேர்த்து சாப்பிடக்கூடாது. தயிர்
பப்பாளி இது ரெண்டுத்தையும் நீங்கள் கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த செரிமானம் உங்களுக்கு, அதாவது இது வந்து உங்களுக்கு செரிமான அசௌகரியத்தை வந்து ஏற்படுத்தும் இந்த கலவை வந்து. ஏன்னா இதில் வந்து புரோட்டீன் வந்து அதிகமாகிறதால இது தனித்தனியாக தான் நீங்கள் உட்கொள்ளணும். ஸோ அதனால் நீங்கள் ஒன்றா சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது வந்து பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதுவும் செரிமானம் சார்ந்த அசௌகரியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதிக கொழுப்பு இருக்கக்கூடிய உணவுகளோட பப்பாளியை நம்ம சேர்த்து சாப்பிடக்கூடாது. பப்பாளி வந்து ஒரு குறைந்த கொழுப்பு இருக்கக்கூடிய பழம், ஆனால் அதிக ஊட்டச்சத்துக்களை கொண்டு இருக்குது. ஸோ அதனால தான் நீங்கள் பப்பாளி பழத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அதிக கொழுப்பு இருக்கக்கூடிய உணவுகளோட சேர்த்து சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டீங்கன்னா அது கடுமையான செரிமானம் சார்ந்த பிரச்சனை, அஜீரணத்துக்கு உங்களுக்கு வந்து வழிவகுக்கும். பப்பாளி பழத்தை நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது கடுமையான தோல் எரிச்சல் ஏற்படும், ஸ்கின் டிசீஸ் நிறைய ஏற்படும், ஸ்கின் அலர்ஜி ஏற்படும், தோல் அலர்ஜி, தோல் ஒவ்வாமை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் தோல் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய ஏற்படும். தோல் புற்றுநோய் கூட ஏற்படலாம், ஒவ்வாமை எதிர்வினை இருக்கும், கருப்பை சுருக்கங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பெண்கள் வந்து பப்பாளி பழத்தை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி மருத்துவரை அணுக வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது. கரோட்டினிமியா என்று சொல்லக்கூடிய தோல் நிறமாற்றம் பப்பாளி பழத்தை அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் போது ஏற்படும். ஸோ இந்த தோல் நிறமாற்றம் உள்ளங்கால்கள் மற்றும் உள்ளங்கைகளில் மஞ்சள் நிறம் தோன்றுவதால் ஏற்படும். வயிற்று கோளாறு ஏற்படும், சுவாசிக்கிறதுல சிரமம் அல்லது மூச்சு திணறல், மூக்கடைப்பு போன்ற பிரச்சனைகள்லாம் பப்பாளி பழத்தை நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது நமக்கு ஏற்படலாம். அதனால் நம்ம அளவோடு தான் பப்பாளி பழத்தை சாப்பிடணும். பப்பாளி பழத்தையும் பால் பொருட்களையும் நம்மளுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிடக்கூடாது. பால், தயிர், வெண்ணெய், பாலாடை கட்டி போன்ற எந்த ஒரு பால் பொருட்களையுமே பப்பாளியோட சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா பப்பாளியில் இருக்கக்கூடிய என்சைம்கள் வந்து பால் பொருட்களை ஜீரணிக்க கஷ்டப்படும். இதனால் செரிமான அமைப்பு பாதிக்கப்படும். வாயு உள்ளிட்ட பலவிதமான வயிற்று சார்ந்த பிரச்சனைகளுமே நமக்கு ஏற்படும். அதனால் மில்க் ப்ராடக்ட்ஸோட பப்பாளி நம்ம சாப்பிடக்கூடாது. முட்டையோட பப்பாளி சாப்பிடக்கூடாது. பப்பாளி சாப்பிட்ட பிறகு முட்டை சாப்பிடுவது ஒருபோதும் நல்லது கிடையாது. இதனால் பல பிரச்சனைகளை நம்ம வந்து சந்திப்போம். குறிப்பாக வந்து மலச்சிக்கல், வாந்தி, அஜீரணம் போன்ற பிரச்சனைலாம் உண்டாகும். அதனால் கவனமாக இருக்கணும். பப்பாளி சாப்பிட்ட உடனேயே முட்டை சாப்பிட்றத தவிர்த்துடுங்க. சிட்ரஸ் அமிலங்கள் இருக்கக்கூடிய பழங்களை பப்பாளி சாப்பிட்ட உடனே நம்ம சாப்பிடக்கூடாது. ஆரஞ்சு, எலுமிச்சை, திராட்சை போன்ற சிட்ரஸ் அமிலங்கள் இருக்கக்கூடிய பழங்களோட பப்பாளி சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா சிட்ரஸ் பழங்கள் மற்றும் பப்பாளியில் விட்டமின் சி நிறைந்திருக்கிறதா இது அளவுக்கு அதிகமாக நமக்கு கிடைச்சிரும். அதனால் இது நம்ம ஒன்றாக சாப்பிடும்போது அசிடிட்டி அல்லது நெஞ்செரிச்சலாக ஏற்படும். அதனால தான் நம்ம அந்த விட்டமின் சி ஃப்ரூட்ஸோட நம்ம பப்பாளி பழத்தை சேர்த்து சாப்பிடக்கூடாது. குறிப்பாக குளிர்ந்த நீர் நம்ம பப்பாளி பழம் சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. பப்பாளி பழம் சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் நீர் குடிக்கணும், தண்ணீர் குடிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நார்மல் வாட்டர் குடிக்கலாம், இல்லைனா வெதுவெதுப்பான தண்ணீரை குடிக்கலாம். ஆனால் நீங்கள் சில் வாட்டர் குடிக்கக்கூடாது. பப்பாளி சாப்பிட்ட உடனே ஒருபோதும் குளிர்ந்த நீர் குடிக்க வேண்டாம். இதனால் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இது உங்களுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை, உங்களுடைய மெட்டபாலிசத்தை வந்து டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணும். இதனால் உங்களுக்கு நிறைய பக்க விளைவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. நிபுணர்களுடைய கூற்றுப்படி பப்பாளியை நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றத தவிர்க்கணும். ஏனெனில் பப்பாளியில் வந்து நார்சத்து மற்றும் பப்பாயின் போன்ற நொதிகள் இருக்கிறதால அளவுக்கு அதிகமாக பப்பாளி பழத்தை நம்ம சாப்பிடும்போது இதனால் வயிற்றுப்புறணியை அது எரிச்சல் அடைய செஞ்சு தளர்வான மலத்தை ஏற்படுத்தும். அதாவது வயிற்றுப்போக்குக்கு வழிவகுக்கிறது. இது மாதிரி பல பிரச்சனைகளை அதுக்கு வழிவகுக்கும். ஸோ நம்ம கவனத்தோடு நாம தான் இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா பப்பாளி பழம் என்னதான் நிறைய ஆரோக்கியமான மருத்துவன்மைகளை கொடுத்தாலும் அதை சாப்பிடக்கூடிய நேரங்கள், சாப்பிடக்கூடிய அளவுகள், சாப்பிடக்கூடிய உணவுகளை பொறுத்து அதனுடைய தீமைகள் வந்து இன்னும் அதிகரிச்சுட்டே போகும். அதனால் இந்த விஷயத்தில் நீங்கள் கவனத்தில் வைத்துக்கொண்டு பப்பாளி பழத்தை நிறைய நன்மைகள் மட்டுமே பெறுவதற்கு கரெக்டான டைமில் வந்து எடுத்துக்கோங்க, கரெக்டான அளவில் எடுத்துக்கோங்க. பப்பாளி இலை சாறு கூட கரெக்டான அளவில் எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.